Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். இறை அனுபவம் எவ்வளவு வல்லமையாக இருக்க வேண்டும், இறை அனுபவத்தினால் நாம் என்னெல்லாம் பெறப்போகின்றோம், இறை அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate over how important is the God's experience in our life. How important it will redeem us, it will renew us. How important God's experience in our struggle, in our temptations, in our failures. It's very, very important to have God's experience. We should surrender ourselves to the Lord. அதைதான் நாம் பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. எசையா புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-8 வரைக்கும் பார்க்கும் பொழுது, உசியா ராஜா இறந்த ஆண்டில் ஏசாயா தேவாலயத்தில் ஆண்டவரின் உன்னத தரிசனத்தை கண்டு தன் பாவம் உணர்ந்து நெருப்பு தணலால் சுத்திகரிக்கப்பட்டு யாரை அனுப்புவேன் என்ற இறை குரலுக்கு இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகின்றார். உலகமெல்லாம் பாவப்பட்டு கிடக்கிறது. உலக மக்கள் அநீதியை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் அனைவரும் நாசமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறை அனுபவத்தை பெறுவதில்லை, இறைவனை தேடுவதில்லை, இறைவனோடு வாழ்வதில்லை. அப்ப எசையாவுக்கு வருகிறது, என்ன யாரை அனுப்புவேன், என்னை அனுப்பும் என்று கூறுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, we see the book of Isaiah chapter 6 verse 1-8. In the year King Uzziah died, and Isaiah gets the vision of the Lord. What is the vision of the Lord? The vision that the Lord's voice is coming. Whom shall I send? My sheep are scattered. My people are in sin. They are not in justice. They live a adulterous life. விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மனம் மாற்ற நான் யாரை அனுப்புவேன்? Whom shall I send? And Isaiah says, here am I, Lord, send me. Here am I am here, Lord, send me. நான் இங்க இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று அவன் முன் வருகிறான். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகை மாற்ற, உலகத்திலே ஆறுதல் கொடுக்க, உலகத்தின் மக்களை தைரியப்படுத்த, உலக பிள்ளைகளை வழி நடத்த யார் இருக்கிறார்கள்? அவன் ஒரு பாவம் செய்யறான், நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு போவான். பாவத்தின் மேலே பாவங்களை கட்டிக்கொள்கிற உலகமாக இது மாறிவிட்டது. Today's world, many people are suffering. They are in depression. They are searching for God. Who will show me the living Lord? Who will show the loving Lord? Who will show me the power of the Lord? No one is there. Many people are in depression, in problems, but there is no one to show the Lord's face to the people of God. தெய்வ முகத்தை இறை பிள்ளைகளுக்கு, தெய்வ சக்தியை, தெய்வ வசனத்தை இறை பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க யாருமே இல்லை. இறை அனுபவம் இல்லை. இறை அனுபவம் பெற யாரும் முன் வருவதில்லை. There is no one with God's experience, and no one is ready to have God's experience. தெய்வ பிள்ளைகளே, இறைவனை அனுபவிக்கணும். ஐசையா ஆண்டவரே என்று அவன் உணர்ந்தான். தேவனுடைய வசனத்தை, அவருடைய அந்த குரலை கேட்டான். அவ்வளவு தாகமாக இருந்தான் ஆண்டவருக்காக. இன்றைய நாளிலே நீ நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நீ இழந்திருக்கிறார் என்றால் நீ உலக வாய்ஸ், உலக குரல்களை கேட்கின்றாய். ஒரு குரல் போதும் உன் நிம்மதியை கெடுப்பதற்கு. யாரோ ஒருத்தன் பொடின்னு சொல்லிட்டான், உன் நிம்மதி கெட்டு போச்சு. வாடின்னு சொன்னான், நிம்மதி கெட்டு போச்சு. நீ அயோக்கியன்னு சொல்லுவான், நிம்மதி கெட்டு போச்சு. கெட்ட வார்த்தையில திட்டுவான், உன் நிம்மதி கெட்டு போச்சு.
அப்ப how sensitive is your mind? It will provoke you and it will harm you. It will destroy you. It will not leave you to live in peace. One person scolded you. One person just pinched you. It's over. Your peace is over. Today, no one is having God's mighty power. அந்த உடலையும் உடலை போ, என்னுடைய அறிவே போ, என் ஆத்மாவே வா, ஆண்டவருடைய அந்த அதிசய குணங்களை உணரு, அவர் வல்லமை சக்தியை உணரு. எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய ஆத்மா மேல உன்னுடைய கவனத்தை செலுத்து. Leave your body. Your body is already dead. Leave your intellectual mind. It is already dead. Raise the soul in the universe. The universe is filled with the power, the divine power. And you will experience the Lord. Send your soul. Send your soul. Po atmave. Po atmave. போ ஆத்துமாவே, தேவனை உணரு, உணரு, உணரு. அவர் அதிசயமானவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் வாழ வைக்கிறவர். He is a living God. He will teach me. He will bless me. Experience His love. தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது தெய்வ பிள்ளைகளே, அது பிரகாசமாக இருக்கும். அதிசயமானவர் இறங்கி வரும் பொழுது அது பயங்கரமான ஒளி திடலாக இருக்கும். When the Lord comes down with a sovereign light and sovereign power, you will wonder, you will glitter. The Lord will shine in you. The Lord will shine in you. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஆத்ம தாகத்தோடு செபி, ஆத்ம தாகத்தோடு செபி, ஆத்ம தாகத்தோடு செபி. ஆண்டவர் அருளையும் ஆற்றலையும் கொடுப்பார். நீ வெற்றி அடைவாய், வாழ்வடைவாய். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே,
பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.